ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூடைக்கு இப்போ நம்ம ஒரு முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒயர் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 2 3 4 5 5 ஸ்கேல் அளவில் நம்ம ஒயர் கட் பண்ணிக்கணும். நான் மொத்தம் 4 ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன். ஆரஞ்சு கலரில் 2ம் க்ரீன் கலரில் 2ம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது உள் ஒயர். இதை உள்ளுக்குள்ளே நம்ம சொருகணும். இப்போ நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம இந்த ஒயர் எல்லாத்தையும் நம்ம இது போல் உள்ளுக்குள்ளே விட்டு சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். இதே போல் இன்னும் 2 ஒயரையும் நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கடுத்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது போல் சின்னதாக கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் இது போல் விட்டுறணும். சைடில் விட்டுட்டு இப்போ இந்த ஒயர் மொத்தத்தையும் மேல் பக்கமாக போட்டுக்கணும். இது ரன்னிங் ஒயர். இப்போ இதை ஃபஸ்ட்டு எப்படி போடணுன்னா, இது போல் 4 நாளாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இப்போ இந்த நாளுக்கு ஒரு நாட் போடணும். இந்த 4 ஒயருக்கு ஒரு நாட் போடணும். இப்போ இந்த சைடில் லெஃப்ட் சைடு நம்ம கொண்டு வந்துட்டு இதே போல் பாருங்கள், ஒரு நாட் போட்டு இதை உள்ளுக்குள்ளே விட்டு அந்த 4 ஒயரை மட்டும் இழுக்கணும். அதுக்கடுத்து இந்த பக்கம் இப்படி மேல் பக்கமாக வச்சுட்டு இந்த சைடில் போடணும். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடில் போடணும். இப்போ இதே போல் தான் நம்ம மாற்றி மாற்றி போட்டு வரணும். அதுக்கடுத்து இந்த பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த நடுவில் கை வச்சுக்கணும், விரல் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம 4 ஒயரை அப்படியே பிரிச்சுட்டு போட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் தூரம் போட்டுட்டு கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் திருப்பிட்டு இதே போல் ஒரே ஒரு நாட்டு போட்டு இந்த 4 ஒயரை இழுக்கணும். அதுக்கடுத்தது அந்த பக்கம் இப்போ லெஃப்ட் கையால் போடணும். இப்போ அந்த கை உங்களுக்கு போடுறதுக்கு வாட்டம் வரலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணணும், நான் அந்த ரைட் ஹேண்ட்லேயே போடுற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ போட்டாச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த கையிலே இதே போல் இப்படி திருப்பணும். இப்படி திருப்பி அப்படியே பேக் சைடில் இழுக்கணும். அடுத்து இந்த பக்கம் இது சாதாரணமாக கொண்டு இதை போட்டுடலாம்.
இப்போ பாருங்கள், லெஃப்ட் கை யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ரைட் கையிலே போடுறோம். இந்த பாருங்கள், இந்த நாட்டு இது போல் இப்படி ட்விஸ்ட் பண்ணி போட்டுட்டு இழுத்துக்கணும் உள்ளுக்குள்ளே. அப்படியே ஒயரை வந்து இந்த பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு இதுக்குள்ளே விட்டு இழுத்தணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்த ஒயருங்களை மொத்தத்தையும் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே சொருகணும். 4 ஒயரை வந்து ஒரு ஹோல்குள்ளே சொருகணும். இன்னொரு ஹோலில் வந்து 5 ஒயர் சொருகணும். அவ்வளோதான், மொத்த ஒயரையும் சொருகியாச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே திருப்பிட்டு உள் பக்கமாக நம்ம வந்து இது போல் வந்து ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த எல்லா ஒயரையும் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறணும். இப்போ வந்து ஒரு 1 ஸ்கேல் அளவு ஒயர் எடுத்துகிட்டு இது போல் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே விட்டு மறுபடியும் அந்த ஒயரை வந்து வெளியில் எடுத்து நல்லா டைட்டாக வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இது ஏன்னா இந்த ஒயர் வந்து இந்த பிடி வந்து நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு கட்டிட்டு இதையும் நம்ம உள்ளுக்குள்ளார ஒரு நாட் போட்டு சொருகி விட்டுறணும். இதே போல் 2 பக்கமும் கட்டிடணும். இந்த ஒயருங்களையும் நம்ம வந்து சொருகி விட்டுறணும். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இது போல் தான் இருக்கும். நான் இன்னொரு பக்கமும் புடி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 2 புடி போட்டாச்சு. இதே போல் போட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.